ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். எத்தனை பேருக்கு தெரியும் அவர் உண்மை உள்ளவர்? அவர் உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் அவரை பார்த்து ஆசையா சொல்லுங்க, உண்மை உள்ளவரே. அவர் உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, என்னை தயவாய் அணைப்பவரே. சேர்ந்து ஆராதிங்க. அதை தாங்கிட தயவாய் அணைப்பவரே, தயவாய் அணைப்பவர், என்னை ஆட்கொண்ட இயேசுவே, என்னை ஆட்கொண்ட இயேசு. சொல்லுங்க பார்த்து, உம்மை யார் என்று நீங்க தான் பெரியவர், என்னை ஆட்கொண்ட இயேசு, உம்மை யார் என்று. அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, நன்மைகள் செய்பவரே. அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவரே, நன்மைகள் என்றும் நன்மைகள் என்றும் நன்மைகள் செய்பவரே. அழகானவர் இயேசு, அழகானவர், அழகானவர் இயேசு. உங்க வாயின் வார்த்தையினால் இனிமையானவர் இயேசு, இன்பமான நேசமானவர், என் சுவாசமானவர். வாய்களை திறந்து எல்லாரும் பாடுவோமா? அழகானவர் இயேசு, பாடுங்க. அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இன்பமானவர், நேசமானவர், என் சுவாசமானவர். அழகே 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 அழகே, 10,000ங்களில் சிறந்த அழகே, அழகே 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 அழகே, 10,000ங்களில் சிறந்த அழகே. அழுக்கான என்னை சுமந்த அழகே, அழகாக மாற்றின அழகே, அழுக்கான
வந்த அழகே, அழகாக மாற்றின அழகே, அழகே 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 10,000 ஓ அழகே 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 10,000 இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சேர்ந்து சொல்வீங்களா? வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள, எல்லாரும் ஒரே குரலா, வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள, தூயர் சொல்லி துதித்திடும் நாமமாதே, தூயர் சொல்லி துதித்திடும் நாமமாதே, இயேசு என்ற திரு நாமத்தில் நாங்க சொல்லுவோம் மிக ராஜா, இயேசு என்ற திரு நாமத்திற்கு வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திரு, வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாம சொல்லுங்க. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த இயேசு என்ற இயேசு என்ற திரு கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எவ்வளவு பெரிய உயர்ந்த நாமத்தை நான் ஆராதிக்கிறேன். வாய்களை திறந்த இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பாதாளம் நடுங்கும், பேய்கள் நடுங்கும், வியாதிகள் நடுங்கும் அந்த நாமத்தை சொல்லும் போது, சாபங்கள் நடுங்கும் அந்த நாமத்தை சொல்லும் பொழுது, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை வல்லமைகளும் இயேசு என்கிற நாமத்தை ஒரு தேவ பிள்ளை ஆராதிக்கும் பொழுது, பாதாளத்தின் வல்லமைகள் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மந்திரவாத கிரியைகளா இருந்தாலும் இயேசு இயேசுன்னு சொல்லி ஆராதிக்கும் போது குடும்பத்துக்குள்ள ரட்சிப்பு வர ஆரம்பிக்கும். ஆவியில நல்ல வாயை திறந்து இயேசுவேன்னு சொல்லுங்க. அபிஷேகம் பெறல, எனக்கு அந்நிய பாஷை இல்லைன்னா நல்லா கையை தட்டி இயேசுவே இயேசுவேன்னு சொல்லும் பொழுது அந்த வல்லமை உங்களை ஆட்கொள்ளும். அந்த அபிஷேகம் சபையை ஆட்கொள்ளட்டும். அந்த இயேசுவின் நாமத்துக்குள் இருக்கிற மகிமை சபைக்குள் வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகள் வாழ்க்கையிலும் குடும்பத்துக்குள்ள போராட்டத்தோடு வந்து உட்கார்ந்து இருக்கீங்களா? சொல்லுங்க, இயேசுவே ஆராதிக்க வந்திருக்கிற இயேசுவே. மன துக்கம் நொந்து போய் இருளோடு வேதனையோடு நெருக்கத்தோடு வந்திருக்க சொல்றீங்களா? இயேசுவே இயேசுவேன்னு சொல்ல ஆரம்பிங்க. கையை தட்டி அந்த நாமத்தை சொல்லும் பொழுது அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொன்ன போது நின்று அற்புதத்தை செய்ய முடியுமானா? இன்னைக்கு இந்த காலை வேளையில், இந்த 11வது மாதம் இந்த ஆராதனை வேளையில கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்காக என் தகப்பன் நிற்பாராக. உங்க அற்புதத்தை தரும்படி வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து நம்முடைய சுவாசத்தை எல்லாம் அவருடைய கரங்களை வைத்திருக்கிற ஆண்டவர். Come on, நல்ல கையை தட்டி வாய் திறந்து பெரியவர். Come on brother, give him the best. நல்ல கை தட்டுறதுல சோர்ந்து போகாதீங்க. நல்ல கையை தட்டி உங்களை விட்டு கொடுத்து சொல்லுங்க, இயேசு 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 இயேசுவே 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 ஆண்டவர்
இயேசுவே இரட்சகர், இயேசுவே மீட்பர், இயேசுவே ஜீவனுள்ளவர், இயேசுவே இரட்சகர், இயேசுவே தெய்வம், இயேசுவே நல்லவர், இயேசுவே பரிகாரி, இயேசுவே ஆசீர்வதிக்கிறவர், இயேசுவே விடுதலை தருகிறவர், இயேசுவே உயர்த்துகிறவர், மகிமைக்கு பாத்திரர் இயேசு, ஜீவனுள்ள தேவன் இயேசு. அத்தனை தேவர்களும் பணிந்து கொள்ளக்கூடிய ஒரே நாமமுடையவர் இயேசு. கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய். நல்ல கைத்தட்டி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, உன்னதத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு மகிமை. ஆராதிக்கிற தெய்வம், எல்லா தெய்வத்திலும் இவர் ஒரு தெய்வம் அல்ல, எல்லாவற்றிலும் சிறந்தவர். சாரோனின் ரோஜா, 10,000ங்களில் சிறந்தவர். நாங்கள் ஆராதிக்கிற இயேசு. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை. ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருந்தா சொல்லுங்க, உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு மகிமை உமக்கே, மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு மகிமை உமக்கே, மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவே தகப்பனே, உம்மை போல. சபையில் இருக்கிற அத்தனை பேரும் நீங்க கீழே இருக்கிறவங்க சொல்லுங்க, அவரை பார்த்து நீர் பெரியவர், நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் உம்மை போல. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் நம்பிடும் தேவன் துருகமாயிருக்க
எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாள் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையே நம் சாமி கத்தருந்து பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார். சொல்லுங்க பயமில்லை. பாதைகள் என்றும் தடை கற்கலாம் தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லை. அவர் என் கூட இருக்கிறார். எந்த தீங்கு என்ன நேரிடாது. சத்துரு என்ன தொட முடியாது. முந்தினதை நீ யோசிக்காதே பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லையே. பயமில்லை 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 பயமில்லை. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. பயமில்லை பயமில்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருக்க பயமில்லை பயமில்லை. பயமில்லை பயமில்லை பயமில்லை. பயமில்லை பயமில்லை. சிறு கூட்டமே நீ பயப்படாதே கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாள் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை. இப்ப கையை வைத்து சொல்லுங்க சர்வ வல்லவர் என் கூட இருக்கிறார். பாதுகாப்பின் தேவதூதர்கள் என்னோடு இருக்கிறாங்க. யுத்தம் அவருடையது ஜெயம் நம்முடையது. பயமில்லை பயமில்லை. பயமில்லை
சொல்லுங்க, உங்களை பயப்படுகிற காரியத்தை பார்த்து சொல்லுங்க, இனி அது என்ன தொட முடியாது. சத்துருவே நீ என்ன தொட முடியாது. இயேசு என் கூட இருக்கிறார். என் சாபத்தை வியாதியை மாற்றியவர் என்னோடு இருக்கிறார். அந்த ஒரு சொட்டு ரத்தத்தின் வல்லமை இன்றைக்கு என் மீது விளட்டு. பயமில்லை. அந்த உயிர் தெழுந்த வல்லமை இந்த கால வேளை ஒவ்வொரு மீது இறங்கட்டும் ஆண்டவரே. எந்த காரியங்களும் பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ இன்னைக்கு அந்த காரியத்தை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். அந்த காரியத்தில் ஜெயம் எடுக்கிறோம். அந்த காரியத்தில் ஜெயம் எடுக்கிறோம். பயம் இல்லை, பயம் இல்லை. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, பயமில்லை. கோலியாத்தை பார்க்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் பயமா இருந்தது. ஆனா ஒரே ஒரு ஆளுக்கு பயம் இல்லை. ஏன்னா அவன் சொன்ன சர்வ வல்லவர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த கால வேளையில எந்த காரியம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த அந்த காரியத்துக்கு முன்பாக போய் சொல்ல போறீங்க, என்னை நடத்திடும் தேவன் என் கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அனுதினமா என்னை கிருபையினால என்னை நடத்துகிறார், என்னை பாதுகாக்குகிறார். ஒவ்வொரு நாளுக்குரிய என் தேவைகளை கத்த சந்திக்கிறார். என வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் அவர் நம்மளை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில நீங்க சொல்ல போறீங்க, ஏன் கண்ட்ரோல் இல்லப்பா, ஆவியானவருடைய கண்ட்ரோல் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த பரிசுத்த ஆவியானவரே ஆளுகை செய்யுங்க, ஆளுகை செய்யுங்கப்பா, ஆளுகை செய்யும். ஆவியானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, ஆவியானவரே, நினைவெல்லாம் நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். என்ன ஆளுகை செய்ய சொல்லுங்க, நினைவெல்லாம் என் மேல உங்க கண்ட்ரோல் வரட்டும்பா. நீங்க என்ன கண்ட்ரோல் பண்ணி நடந்துங்க. நாள் முழுதும் முழுதும் வழி நடத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை ஆளுகை செய்யும். வழியாய் வழியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, என்னே வழியாய் தந்தே நினைவெல்லாம் நினைவெல்லாம் உமதாகணும்,
பேச்செல்லாம் என் நினைவு சிந்தனை செயல்கள் எல்லாவற்றையும் இந்த காலவேளை நீங்க ஆளுகை செய்யப்பா. எனக்குள்ள ஒரு மறுரூபம் உண்டாகட்டும், எனக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகட்டும். நாள் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், விருப்பம் ஆளுகை செய்யும் ஆவியானவரே, வழியாய் தந்தே ஆளுகை செய்யும் ஆவியானவரே, வழியாய் தந்தே பரிசுத்த புதிதாக்கும் புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, புது படைப்பாய் மாற்றுமையா. என்னைய இந்த காலவெளியில உடைத்து உருவாக்குங்கப்பா. பயன்படுத்தும் 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 ஆளுகை செய்யும் ஆவியானவரே, வழியாய் தந்தே ஆளுகை செய்யும் அப்பாவை அறிந்திடணும், அப்பாவை அறிந்திடணும், வெளிப்பாடு தாருமையா, அப்பாவை அறிந்திடணும், வெளிப்பாடு மனக்கண்கள் திறக்கப்படட்டும், ஒளி பெறணும், அச்சாரமே மகிமையின் ஆளுகை செய்யும் ஆவியானவரே, வழியாய் தந்தே என்னை நீங்க ஆளுகை செய்யப்பா. இந்த கால வேளையில முழுவதும் உங்க கண்ட்ரோல் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நீங்க ஆளுகை செய்யப்பா. என் குடும்பத்தை ஆளுகை செய்யுங்க, என் பிள்ளைகளை ஆளுகை செய்யப்பா. இப்ப ரெண்டு கையை வைத்து அப்பாவை அப்பாவை அறிந்திடணும், அந்த வெளிப்பாடு இந்த கால வேளையில தாங்க. இயேசுவை நேசிக்க, இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடிய மனக்கண்கள் ஒளி பெறணும், மனக்கண்கள் ஒளி பெறணும், மகிமையின் அச்சாரமே மகிமையின் அச்சாரமே ஆளுகை செய்யும் ஆவியானவரே, வழியாய் தந்து பரிசுத்த
ஆண்டவரே ஆளுகை எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. உங்க பிரச்சனை இப்ப எங்களை ஆளுகை செய்யட்டும். ஒவ்வொரு நாளும் நீரே எங்களை நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே ஆவியானவரே என் ஆற்றல் ஆனவரே ஆவியானவரே என் ஆற்றல் ஆனவரே ஆவியானவரே என் ஆற்றல் புதிதாக்கும் பரிசுத்தரே புது படைப்பாய் புதிதும் கூர்மையான பற்கள் எந்திரமாக மாற்றுகிறவரே என்ன புதுசா மாற்றுங்கப்பா. புது படைப்பாய் மாற்றுங்க. வாழ்க்கையில் இருக்கிற பாவ சாவ ஒளியட்டும். என்ன உங்க சாயலா மாற்றுங்கப்பா. உங்களுடைய சாயலா என்ன மாற்றுங்க. உடைத்து வீடும் உருமாற்றும் உடைத்து வீடும் என் பெருமை எல்லாம் உடைச்சிருக்கு. என் கோபம் எரிச்சல் பிடிவாதம் வைராக்கியம் எல்லாம் என்னை விட்டு மாறட்டும். அந்த ஆவியின் கனிகள் எனக்குள்ள வரட்டும். பண்படுத்தும் பயன்படுத்தும் பண்படுத்தும் எதெல்லாம் அந்த கால வேலையில் நான் சரியாகணும்னு நினைக்கிறீங்களா ஆவியானவரே என்னை அர்ப்பணிக்கிற இந்த கால வேளையில என் குணத்துல ஒரு மாற்றம் உண்டாகட்டும். என் பேச்சில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். என் செயல்ல ஒரு மாற்றம் உண்டாகட்டும். என் சிந்தனையில ஒரு மாற்றம் உண்டாகட்டும். என்னை அர்ப்பணிக்கிற ஆவியானவரே என்னை பயன்படுத்துங்க. பயன்படுத்தும் பண்படுத்தும் ஆளுகை செய்யும் பலியாய் தந்தே பரிசுத்த மானவர். உங்களை ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. நீங்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன். இந்த கால வேளையில என்ன ஒப்பு கொடுக்கிறப்பா. நீங்க என்ன ஆளுகை செய்யுங்க. ஆவியானவரே என்ன ஆளுகை செய்யுங்க. என்ன ஆளுகை செய்யுங்க. என் கண்கள் மீது உம்முடைய ஆளுகை, என் இருதயத்தின் மீது உம்முடைய ஆளுகை, என் சிந்தனையில உம்முடைய ஆளுகை, என் கை கால்களில் உம்முடைய ஆளுகை, என் பேச்சில் உம்முடைய ஆளுகை உண்டாகட்டும். ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். இனி அந்த பாவம் வேண்டாம், இனி அந்த இச்சை வேண்டாம், இனி அந்த சுவாபம் வேண்டாம். எனக்கு ஒரு விடுதலை தாங்க. எனக்கு அதுல இருந்து ஒரு மீட்பு தாங்க. மறுபடியும் மறுபடியும் விழுந்து போகிறீங்களா? நீங்க ஆண்டவர்ட்ட கேளுங்க. எனக்கு என் மேல உங்க ஆளுக வரட்டும். நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். என் நினைவு, என் சிந்தனை, என் செயல் எல்லாம் இயேசு இயேசு இயேசுவா மாறட்டும். அப்பா ஒப்பு கொடுக்கிறேன், என்ன ஒப்பு கொடுக்கிறேன். எனக்குள்ள வாங்க இயேசுவே, எனக்குள்ள வாங்க. இந்த வேதனை, இந்த போராட்டம், இந்த பிரச்சனை எல்லாம் மாறட்டும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும்
அர்ப்பணித்து சொல்லுங்க, எனக்குள்ள உங்க விருப்பம், விருப்பம் செயல்படுத்தும், விருப்பம் பண்படுத்தும், பண்படுத்தும், பயன்படுத்தும், பண்படுத்தும், பயன்படுத்தும், ஆளுகை செய்யும். உம்முடைய உருவாக்குகிற கரத்துல எங்களை வளைந்து கொள்ள ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை உம்முடைய சித்தத்துக்கு வளைந்து கொள்ளுங்கப்பா. இந்த கால வேளையில எங்க ஆவி, எங்க ஆத்துமா, எங்க சரீரத்தை உங்க கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இப்ப கைகளை வைத்து சொல்லுங்க, ஆவியானவரே, ஆவியானவரே, நாற்றல் உதரேகே மகந்தரோ லேகரே மகந்தரா ஷெகரே மகந்தரோ லரதனனனனனரேகரே லே மகந்தரோ தரோ 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 தனகரே மகமரமனா. சில தடை கற்களை கர்த்தர் உடைக்கிறான், தடை கற்கள் உடைக்கிறான். என்னை ஆளுகை செய்யுங்கப்பா. இந்த காலை வேளையில, இந்த பரிசுத்த ஓய்வு ஆராதனையில எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. ஒவ்வொரு நாளும் உங்க சித்தத்தை செய்ய, ஆண்டவரே உம்முடைய பாதையில நடக்க, ஆண்டவரே உமக்காக ஓட, எங்க கண்கள் அந்த எழுப்புதலை காணும்படி ஒவ்வொரு நாளும் அந்த எழுப்புதலுக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் ஊழியத்தை, நாங்கள் செய்கிற தொழிலில் எல்லாம் ஆவியானுடைய ஆளுகை. இன்னைக்கு பலிபீடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தரை மட்டும் தாழ்த்துக்கிறோம். உங்கள் கிருபைக்குள்ள எங்களை மறைத்துக் கொள்ளுகிறோம்ப்பா. ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், என் நல்ல பிதாவே. எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். டிஸ்பிளேல மட்டும் போடுங்க, யாரும் வாசிக்க வேண்டாம். பாருங்க, நான் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்ல போகிறேன். உங்களுக்கு சொல்லும்படி எனக்கு ஒரு வார்த்தை இருக்கிறது. நான் உங்களுக்கு பிரசங்கிக்க வந்தேன் என்பதை விட நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்ல வந்திருக்கிறேன். 77 நாட்களாய் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வந்து கொண்டே இருக்கிறோம். தேவன் தாம் விரும்புகிற வண்ணமாய் நம்மை உருமாற்றி கொண்டிருக்கிற காலம் இது. உங்களுக்கு நான் சொல்கிறேன், கர்த்தர் என்ன ஊழியத்திற்காக உருவாக்கின நாட்களை நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். கார்த்திக், ஆலன், நான் சுமார் 15 ஆண்டுகள் 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏதோ தூத்துக்குடி தெருக்களிலே சுற்றி அலைந்த நாட்களில் கர்த்தர் எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து நண்பர்களாக இருந்த எங்கள் எல்லாரையும் ரட்சித்து அவருடைய ஊழியத்துக்காக அழைத்தார். அழைத்த தேவன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க பண்ணினார். எங்களை வெளியவே தெரியாத அளவுக்கு தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கும்படியான ஒரு காலகட்டங்களை எங்கள் வாழ்க்கையில் அனுமதித்தார். அந்த காலகட்டங்களில் தான் கர்த்தர் எங்களை உருவாக்கினார் என்று என்னால் தைரியமாய் சொல்ல முடியும். அதுபோல இந்த சபையை ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிற காலம் இது. 50 நாள், 60 நாள், 70 நாள், 77வது நாள், இன்னும் நாட்கள் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கும்போது கர்த்தர் தம்முடைய சபையை உருமாற்றுகிறவராய், உருவாக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் ஒரு சபையை உருவாக்கி கொண்டு வரும்போது, அவர் ஒரு சபையை மறுரூபப்படுத்தும் போது, அந்த சபையினிடத்தில் தான் எதிர்பார்க்கிற சில விஷயங்களை குறிப்பிட்டு தம்முடைய ஊழியர்களை கொண்டு பேசுவார். அவர் விரும்புகிற காரியங்களை தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லுவார். அதற்கு சபை செவி சாய்க்கும் போது
கர்த்தர் அந்த சபையை தாம் விரும்புகிற பாத்திரமாய் வணைந்தெடுக்க போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை தம்முடைய தீர்க்கதரிசிகளின் மூலமாய் கர்த்தர் சொல்லும்போது அந்த தேவ சத்தத்திற்கு எவர்கள் செவி கொடுத்து கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய கரத்தில் பயன்படுகிற பாத்திரங்களாய் மாறி போவார்கள். எஸ், அந்த உருவாக்குகிற காலம் ரொம்ப முக்கியமான ஒரு காலம். அப்படி உருவாக்கி கொண்டு வரும்போது ஒருவேளை மற்றவங்கள்ட்டெல்லாம் இல்லாத, கிடைக்காத, எதிர்பார்க்காத சில விஷயங்களை ஆண்டவர் உங்கள்கிட்ட வந்து என்ன செய்வார்? எதிர்பார்ப்பார். உதாரணமா ஆபிரகாம்கிட்ட உன் பிள்ளைய மோரியா மலையில கொண்டு எனக்கு பலி செலுத்துன்னு சொல்றார். இது எல்லாத்தையும் எதிர்பார்த்த காரியமா? இது எல்லாத்தையும் எதிர்பார்த்த காரியமா? இல்லை. எல்லாத்தையும் கேட்டாலும் எல்லாரும் செய்யக்கூடிய காரியமும் அல்ல. ஆனால் ஆபிரகாமினிடத்தில் விசேஷமாய் ஒன்றை எதிர்பார்ப்பானால் ஆபிரகாம் அதை செய்ய தன்னை ஒப்பு கொடுக்கும் போது, இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அதுபோல இந்த 77வது நாளிலே இந்த சபையினிடத்திலே ஒரு சுவாபத்தை, ஒரு குணாதிசயத்தை எதிர்பார்த்து கர்த்தர் வந்திருக்கிறார். அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டு செல்வதற்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வார்த்தையை ஒரு பெரிய பிரசங்கமா நான் உங்களுக்கு சொல்வதை பார்க்கிலும் ஒரு எச்சரிக்கையாய் நீங்கள் கீழ்ப்படியும்படிக்கு உங்களுக்கு சொல்லுகிற கர்த்தருடைய தீர்க்க தரிசனமாய் சொல்லிவிட்டு கடந்து போகும்படி விரும்புகிறேன். நீங்கள் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால், எனக்கு தெரியல, ஒருவேளை இந்த சபையை சார்ந்தவர்களா இல்லாமல் இந்த நாளுக்காக வெளியிருந்து வந்திருந்தாலும் உங்களிடத்திலே கர்த்தர் அந்த குணாதிசயத்தை எதிர்பார்க்கிற தேவனாயிருக்கிறார். ஆனபடினாலே இந்த வார்த்தை பிரசங்கிக்கிற இடத்துல உங்களை கொண்டு வந்து அமர பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் யாரோ எவரோ இந்த வார்த்தையை கேட்கும்படி கர்த்தர் இந்த இடத்துல உங்களை கூட்டி சேர்த்திருக்கிற காரணத்தினால் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பட்சத்தில் அவருடைய வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில இறங்கி வரும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உண்மையா எனக்கு தெரியாது இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் இந்த இடத்துல வந்து நிற்பேன் என்று எனக்கு தெரியாது. இந்த மாசம் பிறக்கும் போது எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு தெரியும் நான் இந்த மாசம் எங்கெங்கெல்லாம் போய் நிற்பேனுங்கிறது கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மாதம் பிறக்கும் போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை தான் இந்த வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா? சேர்ந்து வாசிப்போமா? என்னோடு கூட சேர்ந்து எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. திரும்ப பைபிளை பார்த்து வாசிங்க பார்ப்போம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. ஹல்லேலூயா. அந்த சபையை பார்த்து ஆண்டு சொல்றாரு, நான் உங்களை நினைவு கூறுகிற தெய்வமாக இருக்கிறேன். நான் உங்களை மறக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? பரிசுத்தவான்களுக்கு நீங்க ஊழியம் செய்ததை நான் நினைக்கிறேன், இப்பொழுது செய்து வருகிறதையும் நான் நினைக்கிறேன். அப்படி செய்வதனால் உண்டாகிற உங்களுடைய அன்பின் பிரயாசத்தை நான் மறந்து விட மாட்டேன். ஏனென்றால் நான் நீதி உள்ள தேவனாக இருக்கிறேன். நான் அதை மறப்பேன், ஆனால் நான் அநீதி உள்ள தேவனாக இருப்பேன். நான் அதை ஒருபோதும் மறக்க மாட்டேன். உங்களுடைய வாழ்க்கையில இந்த வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் தருகிறார் என்று சொன்னேன். இந்த தீர்க்க தரிசன வசனத்தில் ஒரு வார்த்தை வருகிறது, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததையும். அப்படின்னா நீங்க செஞ்சிருக்கீங்களா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இந்த சபை பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யற சபை. அதுல திருப்தி பற்றக்கூடாது, எல்லாரும் செய்யலை. ஆமா, அப்படி எல்லாரும் செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்த்து இந்த நாளிலே உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க, இந்த கடைசி நாட்களில் சபை மறந்து போகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? பரிசுத்தவான்களுக்கு செய்கிற ஊழியம். இன்னைக்கு ஊழியம்னா என் கையில் மைக் இருந்தால் நான் ஊழியம் செய்வேன், நான் ஆராதிச்சு ஆராதனை நடத்துவேன், நான் பிரசங்கம் பண்ணுவேன், நான் அந்த ஊழியம் செய்வேன் இந்த ஊழியம் செய்வேன்ங்கிறதுக்கெல்லாம் ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் தம்முடைய பரிசுத்தவான்களை கொண்டு செய்து நிறைவேற்றின பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படுகிற ஊழியத்தை இந்த கடைசி கால சபை மறந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனா எழுப்புதலை எதிர்நோக்கிற இந்த அப்போஸ்தலிக் ஃபெய்த் ஃபெல்லோஷிப் அந்த ஊழியத்தை மறந்து விடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். அல்லேலூயா,
ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்கள்னு நீங்கள் பாஸ்டர்ஸை மட்டும் நினைக்கக்கூடாது. அவங்கள்ட்ட உண்மையை சொல்கிறேன். ஸ்தோத்திரம். 25 வருஷம் 30 வருஷம் தங்கள் விசுவாசத்தை காத்துக்கொண்டு, தங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு, தங்கள் சாட்சி உள்ள வாழ்க்கையை காத்துக்கொண்டு வருகிற எத்தனையோ தாய்மார்கள் சபையிலே பரிசுத்தவாட்டிகளாக இருக்கிறார்கள். எத்தனையோ தகப்பன்மார்கள் சபையிலே பரிசுத்தவான்களாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு செய்கிற ஊழியத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்கிற ஊழியமாய் கர்த்தர் கருதுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, சபையில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம், சாப்பாடு போடுறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஆட்கள், பெரிய ஆட்கள்லாம் ஓடி ஓடி கவனித்து சாப்பாடு வச்சு வாங்க. சில பாட்டியம்மா இருப்பாங்க, பாவப்பட்ட பாட்டியம்மாவாக இருப்பாங்க. அது உட்காந்து ஆண்டவரே எங்கள் சபையை ஆசீர்வாதம் கண்ணீரோட ஜெபம் பண்ணுறதுனால அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் சபையை ஆசீர்வதிச்சுட்டு இருப்பார். ஆனால் ஒருத்தரும் அப்படிப்பட்ட பாட்டியம்மாவை என்ன செய்யறதில்ல, கண்டுக்க மாட்டாங்க. பாட்டியம்மா துறப்பாங்க. அந்த பாட்டியம்மா எப்பா எனக்கு ஒரு கொஞ்சம் ரசம் ஊற்றுப்பா, எனக்கு ரசம் ஊற்றுப்பான்னு ஒரு 10 பேர்ட்ட கேட்டிருக்கோம். ஒரு பரிசுத்தமானும் அந்த பாட்டியை கண்டுக்க மாட்டாங்க. ஆமாம், அவங்களால சத்தம் போட்டே எனக்கு ரசத்தை கொண்டா, பாயசத்தை கொண்டு, இங்கே சவுண்டு விடுறவங்களாம் பாயசத்தையும் ரசத்தையும் வாங்கி அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் அப்படிப்பட்ட பாட்டியம்மாக்கள் பரிசுத்த வாட்டிகளாக ஒரு ஓரத்தில் உட்காந்து அமைதியாக சாப்பிட்டுட்டு, ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் சபையை ஆசீர்வதியும், எங்கள் ஊழியக்காரர் ஆசீர்வதியும் கண்ணீரோடு நின்று ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் சொல்கிறேன், சபையில் இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் ஒதுக்கப்பட்டு விடும்போது தேவன் அந்த சபையை ஆசீர்வதிக்க முடிகிறதில்லை. ஏன்னா பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படுகிற ஊழியம் எங்கெல்லாம் நடந்ததோ அங்கெல்லாம் கர்த்தர் இறங்கி வந்து அந்த இடத்தை, அந்த மக்களை ஆசீர்வதித்திருப்பதற்கு நான் 10 ஆதாரங்களை கொண்டு வந்திருக்கிறேன். ஒருவேளை 10 ஆதாரங்களையும் அந்த 10 பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்த பரிசுத்தவான்களையும் உங்களுக்கு சொல்லி விளக்குவதற்கு நேரம் இல்லாமல் போகலாம். ஆனால் நான் உங்களுக்கு அந்த ஆட்களுடைய பேரை வசனத்தை வேணால் வேகமாக சொல்லிடுறேன், நீங்கள் வீட்டில் போய் அதை தியானிங்க. பட் வேதம் இலைமறை காயாகவும், சில இடங்களில் புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டிலையும் வெளியரங்கமாகவும் ஒரு முக்கியமான காரியத்தை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் கடைசி கால சபையோ அதை மறந்து எழுப்புதல் என்ற பெயரில் வேற எதற்கு பின்னாடி எல்லாமோ போய் கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் அப்படி ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக ஆவியானவர் என் உள்ளத்திலே ஒரு வார்த்தையை போட்டு உங்களுக்கு சொல்லும்படி எங்களை அனுப்பி வைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நீங்கள் இப்போ முடிச்சு போகும்போது ஒரு தீர்மானத்தோடு போகணும். என்ன தீர்மானம் தெரியுமா? பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியத்தை நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி ஒரு ஊழியம் இருக்குது. இன்றைக்கி தான் நிறைய பேர் புதுசாக அப்படி ஒரு ஊழியம் இருக்கா? ஆஸ்திரி ஊழியம் தெரியும், உபவாச ஜெபம் தெரியும், முழியற ஜெபம் தெரியும், அதெல்லாம் தெரியும் எனக்கு. பரிசுத்தவான்களுக்கு செய்கிற ஊழியமா? ஆமாம் ஆமாம், பரிசுத்தவான்களுக்கு செய்கிற ஊழியம் என்று ஒரு ஊழியம் இருக்கிறது. மறுபடியும் சொல்கிறாரு, பாஸ்டர்ஸ் மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளாய் பரிசுத்தவான்களாய் கர்த்தரையே நம்பி நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நீங்கள் செய்கிற உதவிகள், நீங்கள் பேசுகிற வார்த்தைகள், அவர்களை உற்சாகப்படுத்துகிற காரியங்கள் அவர்களுக்கு செய்கிற ஊழியமாய் பரலோகத்தினால் கருதப்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாளிலே அதை சற்று தியானிக்க நான் விரும்புகிறேன். ஒரு 8-10 பேர் நான் வேகமாக சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கோங்க. ஸ்தோத்திரம். யோசுவா மோசே என்ற ஒரு பரிசுத்தவானுக்கு ஊழியம் செய்தவர். ஒரு குட்டி சாமுவேல் ஏலி தாத்தா என்ற ஒரு பரிசுத்தவானுக்கு ஊழியம் செய்தவர். எலிசா எலியா என்ற தன் ஆவிக்குரிய தகப்பனுக்கு ஊழியம் செய்தவர். கேயாசி என்றவன் தன் ஆவிக்குரிய தகப்பனுக்கு ஊழியம் செய்யாமல் போனவன். ஆமாம், அவன் செய்யாமல் போனதுனால தானோ என்னவோ தெரியல, சுனேமியாள் அப்படிங்கிற ஒரு விதவையை ஆண்டவர் எழுப்பி எலியாவுக்கு ஊழியம் செய்வதற்காக வைக்கிறார். ஆமாம், நிறைய நேரங்களில் ஆண்டவர் அதை செய்ய வைக்கிறார். இப்பவும் எனக்கு முழுசா புரியல. உங்க சபையின் இடத்துல அதை எதிர்பார்க்கிறார். நீங்க அதை செய்யும்படி கர்த்தர் விரும்புகிறார். அதை செய்யும் பட்சத்தில் அவருடைய ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில, உங்க சபையின் மத்தியில வித்தியாசமாய் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஏங்க பரிசுத்தவான்களை நம்ம சொல்றோம்? இயேசு பரிசுத்தவான்களை உருவாக்குகிறவர். He is the king maker. அவர் தான் பரிசுத்தப்படுத்தி நம்மளை பரிசுத்தவானாவே மாற்றுகிறவர். நம்மளை பரிசுத்தவான்னு முதல்ல அங்கீகரிக்கிறவரே இயேசு. அப்படியாப்பட்ட இயேசு இறங்கி தான் உருவாக்கின சீஷருடைய கால்களை கழுவி அவர்களுக்கு ஊழியம் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதை விடவா நம்ம பெரிய ஆட்கள்? இயேசு அவர் தாங்க பரிசுத்தவான்களை உருவாக்குறவர். அவர் கூட சேர்ந்ததுனால தான் 12 சீஷர்கள் பரிசுத்தமானாங்க. ஆனாலும் அவர்களுடைய பாதங்களை கழுவி அவர்களுக்கு ஊழியம் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார்.
அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற எந்த ஊழியர்களையும் குற்றப்படுத்துவதற்காக நான் இங்கே நிற்கலை. நம்ம ரொம்ப ஈஸியாக குற்றப்படுத்திடுறோம். ஆமாம், ஆண்டவனை கற்றுக் கொடுத்தா ரொம்ப ஈஸியாக நம்ம ஒருத்தங்களை குற்றப்படுத்திடுறோம். ஆனால் குற்றப்படுத்துறதுக்கு முன்னாடி அவங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் பரிந்து பேசியிருக்கீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டு பார்த்தா அங்கே எவ்வளோ இருக்குன்னு தெரில. நம்ம எத்தனையோ ஊழியர் அவர் அப்படித்தாங்க, அவர் பேச்சே சரியில்லை, இப்போ அவர் மொழியே சரியில்லை, அவர் போக்கே சரியில்லை அப்படின்னு டகார்னு நியாயம் தீர்த்துறோம். கொஞ்சம் அவரை பரியாசம் பண்ணுவதற்கு முன்னாடி அவருக்காக நம்ம கொஞ்சம் பரிந்து பேசியிருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறியாக தான் இருக்குது. நான் சொல்கிறேன், ஒரு கர்த்தருடைய பிள்ளைய ஒரு பரிசுத்தமான பரியாசம் பண்ணுவதற்கு முன்னாடி அவங்களுக்காக ஒரு வார்த்தை பரிந்து பேசி ஜெபிப்பீர்களானால் அது பரிசுத்தவான்களுக்கு செய்கிற ஊழியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாட்களில் உங்களுடைய இருதயம் நான் எந்த பரிசுத்தவானுக்கு ஊழியம் செய்யட்டும் என்கிற கேள்வியோடு கூட அமர்ந்திருக்குமானால் கர்த்தர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்தி கொடுப்பார். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன இந்த காரியத்தை செய்யும்படியாக ஏவினார். அப்போ இந்த பிரசங்கம் எனக்கு பண்ணலை, ஆனால் ஆண்டவர் என்னை ஏவினார். யாராவது வயது முதிர்ந்த ஊழியக்காரங்க, வயசானவங்க, அவங்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும்னா நம்ம செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு கொடுத்ததுனால நான் தமிழ்நாட்டு அளவில் தேடி பார்த்தேன், எனக்கு தெரியல. உடனே எங்களுடைய பெரிய பாஸ்டர் டேவிட் பிரகாசம் ஐயா கிட்ட ஃபோன் பண்ணி, ஐயா ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு ஏவுதலை தந்துக்கிட்டே இருக்கிறாரு, எனக்கு யாருக்கு போய் சேவை செய்யன்னு தெரியலை, யாராவது நம்ம ஸ்தாபனத்தில் வயசானவங்க முடியாமல் இருக்காங்கன்னா அவங்கள எனக்கு சொல்லுங்கள், நான் அவங்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவர் சொன்னார், பிரவீன் நம்ம பெரிய ஐயா சோம் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, நான் யார்ட்டையும் வெளியே சொல்லலை, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுறோம், ஆண்டவர் தான் பாவம் உள்ளத்தில் ஏவி இருக்கா, நீ வர முடியுமா அப்படி சொல்லி கேட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவர் ஒரு ஏவுதலை தாராரு. எங்களுடைய பெரிய பாஸ்டர் பேர் பாஸ்டர் யோபு ஞான பிரகாசம் ஐயா, 91 வயது, இப்போ இறந்துட்டாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க 91 வயதில் இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு ஏவுதலை கொடுக்குறேன். நான் தமிழ்நாட்டில் வேறு ஏதாவது ஒரு பாஸ்டர் இருப்பாங்களான்னு கேட்குறேன். ஏன்னா இவரை நான் நினைக்க முடியாது, இவர் பெரிய வசதி எல்லாமே நல்லா இருக்காங்க, இவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நினச்சி நான் இவரை என்ன செய்யலை, கணக்கிலேயே வைக்கலை. ஆனால் அவர் சொல்கிறாரு, அவருக்காக இந்த நாட்களில் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, நீ வர முடியுமா அப்படி சொல்லி கேட்டேன். ஆச்சரியமாயிட்டு, ஐயா என்னையா அப்படி சொல்கிறீங்க, நான் உடனே வரேன். அப்போ நீ உடனே ஜாய்க்காவை காண்டாக்ட் பண்ண, அவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. ஜாய்க்காவுக்கு ஃபோன் பண்ணிட்டு அவங்க சொல்கிறாங்க, எப்பா நாங்கள் சபையிலே வெளியே சொல்லலை, ஐயா கட்டிலேருந்து நைட்டு விழுந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கோம், உள்ள ஐசியூவில் இருக்கிறதுனால இப்போ நாங்கள் கூட உள்ளே போக முடியல, எப்போ ஐசியூ விட்டு வெளியே வராங்களோ அப்போ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை, தயவுசெய்து வாப்பா அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவர் ஏவுறாரு, நான் கேட்குறேன், அதற்கேற்ற சூழ்நிலை இருக்குது. அந்த ஐசியூலேருந்து வெளியே வர்ற நாள் வந்தது, என்னை கூப்பிட்டு விட்டாங்க, நான் போனேன். அந்த வயதான ஊழியக்காரரை தூக்க, குளிப்பாட்டி விட, பாத்ரூம் போக, பல்லு விளக்கி விட, அவர் பல் செட்டை கலட்டி வேலை செய்ய, இதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்க, அவருக்கு மற்ற பணிவிடைகள் எல்லாம் செய்ய சில வாரங்களாய் அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இப்படி பரிசுத்தவான்களுக்காக செய்கிற ஊழியத்தை அவர் மறக்க மாட்டாராம். அவர் என்ன செய்ய மாட்டாராம்? மறக்க மாட்டாராம். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எங்களுடைய ஊழியத்தில் நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தா எனக்கு ஒன்றும் தெரியாது. ஒருவேளை இப்போ நான் நினைக்கிறேன், ஆண்டவர் எனக்குள்ள அந்த ஏவுதலை கொடுத்து அப்படி பரிசுத்தவான்களுக்கு செய்த ஊழியத்தை நினைச்சு ஆண்டவர் இப்போ எங்களை இவ்வளவு ஆசீர்வதிக்கிறாரோ என்று யோசிக்க தோன்றுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, பரிசுத்தவான்களுக்கு செய்கிற ஊழியம் என்று ஒரு ஊழியம் இருக்கிறது. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அதை நீங்கள் தெரியாதவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சபை தேவ சமூகத்தில் விழுந்து எழுப்புதலை பார்ப்பதற்கு முன்பதாக என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்பீங்கன்னா அதற்கு பதிலாக இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம், பரிசுத்தவான்கள் எங்களுக்கு சேவை செய்யணும்னு நாங்கள் கேட்கல. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஏவுகிற நபருக்கு உங்களுடைய சேவை தேவை என்பதை நான் உணர்த்துவதற்காக வந்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்வதற்கு ஆட்களை எழுப்பி கொண்டிருக்கிறார். அதற்காக தான் இயேசு அந்த ஊழியத்தை தன் வாழ்க்கையில செய்து நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்தோத்திரம் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்வதற்காகவே நான் புறப்பட்டு போகிறேன் என்று ரோமர்ல எழுதி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். பேதுரு ஸ்தோத்திரம் பரிசுத்தவான்கள் லித்தா ஊர்ல இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள தேடி போய் அவர்களுக்கு ஊழியம் செய்தார் என்று அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஸ்தேவானுடைய வீட்டார் குடும்பமா பரிசுத்தவான்களை விசாரிக்கிற ஊழியத்தை செய்தார்கள் என்று வேதம் பதிவு செய்திருக்கிறது. ஏன்?
கொரிந்து சபை, கலாத்தியா சபை, மக்கதோனியா சபை, அகாயா சபைகள் எல்லாம் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதிலே மும்மரமாய் இருந்தார்கள் என்று வேதம் பதிவு செய்கிறது. அப்படியானால் அப்போஸ்தலிக் ஃபெய்த் ஃபெல்லோஷிப் இந்த ஊழியத்தை செய்வதற்கு தவறிவிடக்கூடாது. யூ ஹாவ் டு see the real revival. நீங்கள் ஏதோ ஒரு மிதப்பு அப்படியே ஆராதனை, வர்ஷிப்பு, ஆடல், பாடல், துள்ளல்ல இதுதான் எழுப்புதல் சொல்லி நீங்கள் நினைச்சிடக்கூடாது, மயங்கி நின்று விடக்கூடாது. அஸ்திபார உபதேசமாகிய பரிசுத்தவான்களுக்கு அடங்கி இருக்கிற, அவர்களுக்கு சேவை செய்கிற அந்த ஊழியத்திலே இந்த சபைக்கு பங்கு இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமேன் சொல்றவங்க மட்டும் கையை வைத்தியாலையா சொல்லுங்க. வார்த்தையில் இல்லைங்க, இந்த ஊழியத்தை வாயில சொல்லி முடிக்க முடியாது. ஊழியத்தை வாயில என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம். ஆராதிக்கிற ஊழியத்தை வாயில முடிச்சிடலாம். ஆனா பரிசுத்தவான்களுக்கு செய்கிற ஊழியத்தை வாயில முடிக்க முடியாது. அதுக்கு கை வேலை செய்யணும், கால் வேலை செய்யணும், மனம் இறங்கி வரணும், விட்டு கொடுக்கணும், தொடக்கூடாததை தொட வேண்டியிருக்கும், எடுக்கக்கூடாததை எடுக்க வேண்டியிருக்கும். பரிசுத்தவான்களுக்காக நீங்கள் செய்கிற ஊழியம் தேவனால் கனப்படுத்தப்படுகிறதா இருக்கிறபடினால் you may have to go to such certain extents. சில தொட முடியாத எல்லைகளை போய் தொட்டு நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரலாம். ஆனாலும் அதற்கு உங்கள் இருதயங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவாராக. அல்லேலூயா. உண்மையா தெரியல, ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஆண்டவர்கிட்ட இதை கேட்பீங்கன்னா, நீங்கள் யாருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அவர்களிடத்தில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு பரிசுத்தவான்களை நினைவு கூறுவதற்கு ஆட்கள் இல்லை. ஒரு வார்த்தை சொல்லி தைரியப்படுத்துவதற்கு, நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம், தைரியமாக ஊழியம் செய்வேன் சொல்வதற்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை. ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நிறைய சபைகள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நிறைய பேருக்கு நான் சொல்கிற விஷயம் பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வசனத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். முதல்ல நீ பரிசுத்தவானுக்கு ஊழியம் செய், அப்புறம் எனக்கு ஊழியம் செய்தான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நான் ஏற்கனவே லீடர்ஸ் மீட்டிங்கில் பேசினேன். யோசுவா 1:1 கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்கிறாரு, யோசுவாவை குறித்து வேதம் சொல்கிறது, மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவா. அதே யோசுவாவின் புஸ்தகம் முடியும் போது யோசுவா 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய யோசுவா. அப்போ ஒருத்தன் கர்த்தருடைய ஊழியக்காரனா மாறணும்னா முதல்ல மோசேயின் ஊழியக்காரனா இருக்கணும். நான் சொல்கிறேன், பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து பாருங்கள், அப்பொழுது கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் உங்களுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த தூத்துக்குடி ஊரில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். எங்கள் அம்மா என்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. என்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு போகணுன்னு சொல்லும்போது எப்படி தெரியுமா சொன்னாங்க, எப்பா நீ நல்ல கோட்லாம் போட்டு ஏரோப்ளைனில் இறங்கி வர்ற மாதிரி நான் தரிசனம் கண்டப்பா, நீ ஊழியத்துக்கு போ அப்படின்னு நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பி வச்சாங்க. நானும் அப்போ ஏரோப்ளைனை தெருவில் ஓடி ஓடி பார்ப்போம், அந்த பிளைன் போகுது அப்படி தான் நாங்கள் தெருவில் ஏரோப்ளைனை பார்ப்போம் சின்ன பிள்ளையில. ஆமாம், எங்கள் அம்மா சொல்லி ஏரோப்ளைனில் ஏறி போய் ஊழியம் செய்வப்பான்னு சொல்லி என்னைய ஊழியத்துக்கு அனுப்பி வச்சாங்க. நான் அந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற அரியலூர், இப்போ தனி மாவட்டம் ஆகிட்டு, அப்போ திருச்சி மாவட்டத்தில் இருந்து அங்கே ஒரு பாஸ்டர்கிட்ட ஊழியம் செய்ய போனேன். நீ ஊழியம் வந்திருக்கியா, அங்கே வா அப்படின்னாரு. ஐயா சொல்லுங்க அப்படின்னேன். அவர் சட்டை பேண்ட் எல்லாத்தையும் அள்ளி ஒரு வாயில் வச்சு கொண்டு போய் துவைச்சிட்டு வா அப்படின்னாரு. அதான் எனக்கு ஊழியம். ஆமாம், நான் தூத்துக்குடியில் என் துணியவே துவைச்சது கிடையாது. ஆனால் ஊழியத்துக்கு போன நாள் எனக்கு என்ன ஊழியம் வந்திருக்குது, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிற ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். 1 மணி நேரமாக துவைச்சிட்டு இது என்ன துணின்னு தூக்கி பார்த்தா அது பேண்ட்டும் இல்லை சட்டையும் இல்லை, வேற நிலமும் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம் பாருங்க, அப்போ எங்கள் ஊழியத்தை ஆண்டவர் எப்படி ஆரம்பிக்க வச்சிருக்காரு. நான் சொல்கிறேன், ஒரு பலமான எழுப்புதலை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஊழியத்தில் நீங்கள் பார்க்கணும்னா, இந்த எழுப்புதலின் காலத்தில் ஆண்டவர் உங்களை பக்குவப்படுத்துறதுக்காக சொல்கிற ஆலோசனை தெரியுமா, பரிசுத்தவான்களுக்கு செய்கிற ஊழியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் எதிர்காலம் கர்த்தருக்காக நீங்கள் பயன்படுகிற காரியம் மகிமையாக இருக்க வேண்டும் என்றால் ஸ்தோத்திரம், பரிசுத்தவான்களுக்கு செய்கிற ஊழியத்தில் உங்கள் ஊழியம் ஆரம்பிக்குமானால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர் பரிசுத்தவான்களாக இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகள் இப்போ பார்த்து போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். எங்கள் சபையில் பிரசங்க நேரத்தில் எங்கள் பிள்ளைகளை உட்கார வைப்போம். உங்கள் சபையில் செய்கிறீங்க, அது உங்கள் இஷ்டம், வேண்டான்னு சொல்லலை. ஆமாம், ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், உங்கள் பெற்றோர் ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்து உங்களை பரிசுத்தமான வழிகளிலே வளர்த்தெடுப்பதற்கு எவ்வளவு பிரயாசப்படுறாங்க. ஆமாம், உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் செய்கிற உதவியை கர்த்தர் தனக்கு செய்கிற ஊழியமாய் கருதுகிறார். ஆமாம், ஸ்தோத்திரம்.
ஸ்கூல் விட்டு பிள்ளைகள் வந்த உடனே இப்போ அந்த அந்த ஃபேனை கொஞ்சம் போடுப்பானா தாங்க இப்போ தான் நான் வரேன், உடனே வந்த உடனே வேலை ஏவரிகளே. அப்படி சொல்லக்கூடாதுப்பா. உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் செய்கிற உதவி கர்த்தருக்கு செய்கிற ஊழியம். ஆமாம், ஸ்தோத்திரம். அவங்க பரிசுத்தவான்களாக இருந்து ரட்சிக்கப்பட்டு உங்களை கர்த்தருக்கு பயப்படுற வழிகளிலே வளர்த்தெடுப்பதற்கு எவ்வளவு பிரயாசப்படுறாங்க. ஸ்தோத்திரம். அவங்க சொல்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு பிள்ளையை நான் இதுவரைக்கும் எங்கேயுமே பார்க்கல. எப்படி பிள்ளை ஸ்கூல் விட்டு வந்தவொடனே அப்பா உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் சொல்லுங்கப்பா, அம்மா உங்களுக்கு என்ன உதவி செய்யணும், பாத்திரத்தை கழுவி போடணுமாம்மா, அந்த துணிமணிலாம் மடிச்சு வைக்கணுமாம்மா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வீட்டுக்கு வர்ற பிள்ளைய இன்னைக்கு வரைக்கும் நான் இந்திய அளவில் பார்க்கவில்லையே. அப்படி யாராவது பிள்ளைகள் இருக்கீங்களா? அப்படி யாராவது பிள்ளைகளை பெற்றிருக்கீங்களா? பார்க்க முடியலையே. ஸ்கூல் முடிஞ்சு எவ்வளோ டயர்டாக வந்தாலும் அப்பா உங்களுக்கு நான் எதாவது ஹெல்ப் பண்ணணுமா, அம்மா நான் உங்களுக்கு ஏதாவது துணி துவைச்சு தரணுமா, பாத்திரம்லாம் கழுவி போடணுமா, சொல்லுங்கம்மா நான் என்ன செய்யணுமா. அப்படி ஒரு பிள்ளை வந்ததுன்னா அந்த பிள்ளை இல்லை, தேவ தூதனாக தான் இருக்கணும். ஆமாம், பாருங்கள், பெற்றோருக்கு உதவி செய்கிற பிள்ளைகள். அப்படியே கொஞ்சம் மாற்றி போடுங்க. சபையில் பாஸ்டர் நான் ஃபாஸ்டிங் போட்டிருக்கேன், உங்களுக்காக எதுக்காக ஜெபம் பண்ணணும் சொல்லுங்கள். அவ்வளோ பேர் வந்து பாஸ்டர் சொல்லுவாங்க, எங்களுக்கு அந்த பிரச்சனை, எங்களுக்கு இந்த பிரச்சனை, எங்களுக்கு இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. யாராவது ஒத்த விசுவாசி வந்து பாஸ்டர் கவலைப்படாதீங்க நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், எதுக்கு ஜெபம் பண்ணு சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் வந்து கேட்டிருக்காங்களா ரவி பிரதர்? கேட்க மாட்டாம்ல. நமக்காக அந்த மனுஷன் ஓடா தேஞ்சு போறானே, அவனுக்காக நம்ம ஒரு நாள் உபவாசம் போடுவோம், ஜெபம் பண்ணுவோம், ஒரு ஆறுதலாக போய் நாங்கள் உங்களுக்கு இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், ஒரு நாள் உங்களுக்காகவே நாங்கள் உபவாசம் போடுறோம் அப்படின்னு சொல்லுகிற விசுவாசியை நானும் சபையாக தேடி பார்த்துட்டேன், அதையும் பார்க்க முடியல. ஆவிக்குரிய பிள்ளைகளும் அப்படி தான் இருக்குது, மாம்சத்தின்படி பெத்த பிள்ளைகளும் அப்படித்தான். பாருங்க, இவைகள் தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு உதவியாக இருக்காது, அதை மாற்றி அமைக்க வேண்டும். நாம பரிசுத்தவான்களை பலப்படுத்துகிறவர்களாய், பரிசுத்தவான்களுடைய குறைவுகளிலே அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். எலிசாவை குறித்து வேதம் அறிமுகப்படுத்தும் போது எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா, 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா 3:11 அறிமுகப்படுத்தும் போதே நான் சொல்றேன், சாப்பிட்ட உடனே கைக்கு தண்ணி கழுவுற தண்ணி கொடுக்குற கலாச்சாரமே இப்போ சாப்பிட்ட உடனே சகோதரன் நான் உங்களை பார்த்து கேட்குறேன், கல்யாணம் முடிச்சவங்க மட்டும் கை தூங்க பார்ப்போம். உங்களை மட்டும் தான் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் சாப்பிட்ட உடனே இருக்கிற இடத்துல கை கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்குற மனைவி மாதிரி யாருக்காவது இருக்காங்களா? கை தூக்கி காட்டுங்க ஐயா. சும்மா சொல்லக்கூடாது, வீட்டில் போனால் அடிப்பாக சொல்லக்கூடாது. ஏங்க டெய்லி நீங்கள் சாப்பிட்ட உடனே கை கழுவுறது தண்ணி கோரி கொடுக்காங்களா? ஆமாவா? நீங்கள் ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கீங்க. ஆமாம், நீங்கள் 2 பேர் வேற யாராக இருக்காங்களா? டெய்லி எங்கள் வீட்டம்மா கை கழுவு தண்ணி கோரி கொடுப்பாங்கன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு நிமிஷம் எழுதிங்க பார்ப்போம். ஒரு நிமிஷம் எழுதிங்க. இவங்களை உண்மையாகவே இவங்களை கனப்படுத்தினியா? ஆமாம். இவங்களுக்கு கை தட்டாதீங்க, நிறுத்து. இவங்களுக்கு கை தட்டாதீங்க, தண்ணி கோரி கொடுக்குறவங்களுக்கு தானே கை தட்டணும். கொஞ்சம் போருங்க, எலும்பி நில்லுங்க. எங்கள் வீட்டம்மா எனக்கு தண்ணி கோரி கொடுப்பாங்க, டெய்லி சாப்பிட்டு முடித்த உடனே கை கழுவுவதற்கு தண்ணி கோரி கொடுப்பாங்க. 1 2 3 4 5 6 7 ஸ்தோத்திரம், 7 பேர். இந்த 7 பேருடைய மனைவி மாதிரி எழுப்பி நில்லுங்க பார்ப்போம். இருந்தீங்கன்னா நீங்கள் நில்லுங்க. இந்த 7 பேருடைய மனைவி மாதிரி இங்கே இருந்தீங்கன்னா எழுப்பி நில்லுங்க. இவங்களுக்கு தட்டணுங்க கை. 1 2 3 ஸ்தோத்திரம் 4 இவங்களுக்கு தட்டணும் கை. வெரி குட். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நில்லுங்க, உட்காராதீங்க, நில்லுங்க. அதனால தான் ஆண்டவர் இந்த மாதம் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதையும். அப்போது செய்கிறதுக்கும் ஆள் இருக்குது, ஆனால் செய்கிற ஆள் நிறைய இருக்கா, செய்யாத ஆள் நிறைய இருக்கான்னு பார்த்துக்கோங்க பாஸ்டர். சாராள் தன் கணவனை எப்படி கூப்பிட்டாங்களாம்? ஆண்டவனே. இவ்வளோ அந்த அளவுக்கு நான் கூப்பிடுன்னு சொல்லாட்டாலும் இந்த கைகள் வந்து தனி இதெல்லாம் நீங்கள் எங்கே படிச்சிங்களோ எனக்கு தெரியல. பட் திஸ் இஸ் பிப்ளிக்கல். இது வந்து வேதம் சொல்லுகிற ஒரு காரியம். ஆனால் இத்தனை கூட்டம் இருக்கிறதுல ஒரு 7 கணவன்மாருக்கு தான் கை கழுவு என்ன கிடச்சிருக்கு. இப்போ மற்றவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, ஏன் அவங்களுக்கு இன்னொரு கை இல்லையோ, அதை வச்சு தண்ணி கோரி கழுவ மாட்டாங்களோ அப்படின்னு வாயை திறந்து கேட்காட்டாலும் அவங்க மனசுக்குள்ளே அப்படி ஒரு வார்த்தை வந்ததுனால தான் அவர் பாட்டு கழுவிட்டு போவார் போ அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு இருக்காங்க.
நான் அதுக்காக நான் கட்டளை போடலை. இனிமேல் அவ்வளோ பேர் உங்கள் கணவன்மார் சாப்பிட்டோட தண்ணி குடிக்கணும்னு நான் கட்டளை போடலை. ஆனால் நீங்கள் கொஞ்சம் அப்படிலாம் செஞ்சு பாருங்க. ஏன்னா எலிசாவை குறித்து எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த, இதை ஒன்றும் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனாலும் எலிசா அந்த ஊழியத்தை செய்தார். அதை பரிசுத்த ஆவியானவர் கவனிச்சு வேதத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறார். நான் சொன்னேன், செஞ்சீங்க, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செஞ்சீங்க. 700 பேர் இருக்கிற இடத்துல 7 பேர் செஞ்சீங்க. இது எழுப்புதலுக்கான அடையாளம் இல்லை. நம்ம ஒரு பலமான எழுப்புதலை பார்க்க வேண்டுமானால் முதலாவது பரிசுத்தவான்களுக்கு செய்கிற ஊழியத்தை நம்ம வீட்டில் ஆரம்பிக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படும்படி வீட்டில் அந்த ஊழியம் ஆரம்பிக்கணும். இவங்களுக்கு தட்டுங்க பார்ப்போம் கை. வெரி குட். நீங்களும் சேர்ந்து தட்டுங்க. எத்தனை நாள் தண்ணி ஊற்றிருக்கா? தட்டுங்க ராசா. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உட்காந்துக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த ஊழியத்தை செஞ்ச எலிசாவுக்கு தண்ணி ஊத்துறதுக்கு ஆள் இல்லை. கேயாசி என்ன செஞ்சிருக்கணும்? எலியாவுக்கு எலிசா தண்ணி ஊத்துற மாதிரி கேயாசி எலிசாவுக்கு என்ன பண்ணிருக்கணும்? தண்ணி ஊற்றிடணும். என்ன செய்யலை? தண்ணி ஊற்றலை. அதனால தான் கர்த்தர் பார்த்தாரு, சுனேமியாள் என்கிற ஒரு ஸ்திரீயை எழுப்பி எலிசாவை சகல சலக்கரணையோடும் கவனித்துக் கொள்வதற்கு அவனுக்கு மாடியில் ஒரு வீட்டை கட்டி பரிசுத்தவான்களுக்கு செய்கிற ஊழியத்தை நிறைவேற்றி கொடுத்தாள். அல்லேலூயா. பாருங்க, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செஞ்சதுனால பிள்ளை இல்லாதவளுக்கு பிள்ளை கிடைச்சது. அந்த பிள்ளைக்கு வியாதி வந்து மரித்தாலும் அந்த பிள்ளை உயிரோடு எழும்பியது. நான் சொல்றேன், பரிசுத்தவான்களுக்கு செய்கிற ஊழியத்தை நிமித்தம் மரித்தவைகளையும் உயிரோடு பெற்றுக்கொள்கிற ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனையோ ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வச்சிருக்கார். நீங்க வேகமா எழுதிக்கோங்க. ஸ்தோத்திரம். இயேசு இந்த ஊழியத்தை செஞ்சிருக்கார். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வேகமா எழுதுங்க. ஸ்தோத்திரம். மார்க் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். ஸ்தோத்திரம். ஆவியானவரும் பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு நிறைவு உண்டாகும்படி என்ன செய்யறாராம்? ஜெபம் பண்றாராம். ஸ்தோத்திரம். நீங்க ரோமர் 8:27 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஆவியானவரும் பரிசுத்தவான்களுக்காக என்ன செய்யறாராம்? வேண்டுதல் செய்யறாராம். அப்படியானால் நம்ம வேண்டுதல் செய்யணுமா வேண்டாமா? நம்ம வேண்டுதல் செய்யணுமா வேண்டாமா? பரிசுத்தவான்களுக்காக பெருசாக செய்யாட்டாலும் அட்லீஸ்ட் முழங்கால் போட்டு ஜெபமாவது பண்ணணும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். நாமும் பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியானவர் அங்க வேதத்தில் குறித்து வைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்லும்போது, நான் பரிசுத்தவான்களுக்காக ஊழியம் செய்யும்படி புறப்பட்டு போகிறேன் என்று சொல்லுகிறார். அதே ரோமர் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை குறித்து கொண்டு வீட்டில் போய் வாசித்து பாருங்க. பரிசுத்தவான்களுக்காக ஊழியம் செய்கிற பழக்கம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சும்மா எடுத்த உடனே பெரிய அப்போஸ்தலனா மாறல. அவர் பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ காலம் ஊழியம் செய்ய ஓடி அலைந்ததினால கர்த்தர் அவரை பெரிய அப்போஸ்தலனாக உயர்த்தி இருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஊழியக்காரங்களா பார்க்கிறாரு. உங்களை கொண்டு உங்க பட்டணத்துக்கும் உங்க தேசத்திற்கும் ஆசீர்வாதமாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று உங்களை குறித்து ஆண்டவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட பெரிய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு அடித்தளமாக எழுப்புதலை நோக்கி ஜெபிக்கிற காலத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பரிசுத்தவான்களுக்கு செய்கிற ஊழியத்திலே சற்று கவனம் செலுத்த ஆண்டவர் உங்களை உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தனி நபர்கள் செஞ்சாங்க. ஸ்தேவானுடைய வீட்டார் பரிசுத்தவான்களை விசாரிக்கிறதுக்குன்னே இருந்தாங்களாம். ஆமாம், ஸ்தேவானுடைய வீட்டார் பரிசுத்தவான்களை விசாரிக்கிறதுக்குன்னே இருந்தாங்களாம். நீங்கள் அதை எடுத்து நீங்கள் வீட்டில் போனதுக்கப்புறம் வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் குறித்துக் கொள்ளுங்கள். ஸ்தேவானுடைய வீட்டாரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பரிசுத்தவான்களை விசாரிக்கிற காரியத்தில் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படி தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பாருங்க, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததுக்குனே தங்களை ஒப்பு கொடுத்துட்டாங்களாம். பரிசுத்தவான் என்கிற நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தான். தீர்க்கதரிசியின் நாமத்து நிமித்தம் ஒன்று செஞ்சா தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவார்கள். அல்லேலூயா. ஆமா, பரிசுத்தவான்கிற பேர்ல யாருக்கும் உதவி செய்ய வேண்டாம். பாருங்க, இந்த பரிசுத்தவான்களுக்கு செய்யறதையும் ஏழைகளுக்கு செய்யறதையும் இவங்க 2 பேரும் திரும்ப தர மாட்டாங்க. கர்த்தர் தான் திரும்ப தருவார். ஒரு பரிசுத்தவானுக்கு காணிக்கை கொடுத்தீங்கன்னா 1 மாதம் கழிச்சு நான் அன்னைக்கு கொடுத்தோம்ல திரும்ப தாங்க கேட்டேன்னா, ரோட்டில் இருக்கிற ஏழைக்கு பிச்சை போட்டே 1 மாதம் டெய்லி போட்டு போயிட்டு 1 மாதம் கழிச்சு மொத்தமாக கொடுத்தா தாங்கன்னு கேட்டேன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இந்த 2 பேருக்கும் கொடுத்தா நான் திரும்ப தருவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். ஸ்தேவானுடைய வீட்டார் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யறதுல கவனமாக இருந்தாங்க. ஒரு முழு சபையே புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யறது தீவிரமாக இருந்திருக்குது. மக்கதோனியா சபை, அகாயா சபை,
கலாத்தியா சபை. நான் வசனம் சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க, நேரம் இல்லை. 1 கொரிந்தியர் 8 1-7 வரைக்கும், 2 கொரிந்தியர் 9 1-12, 1 கொரிந்தியர் 16 1, கொலோசையர் 1:3. இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதுல அன்னைக்கு இருந்த சபைகள் அவ்வளோ உற்சாகமாக இருந்திருக்காங்க. அதுலேயும் இந்த கொருந்து சபை இருக்குது பாருங்க, அது இந்த விஷயத்தில் ரொம்ப வீக்காக இருந்திருக்குது. கொருந்து சபை பரிசுத்தவான்களை கண்டுக்கிறதே இல்லை. அதனால் அப்போஸ்தலனாகிய பவுல் திரும்பியும் 2வது நிருபம் எழுதும்போதும் சொல்கிறார், முதல் நிருபம் எழுதும்போதும் சொல்கிறாரு, இங்கே பாரு பரிசுத்தவான்களை கவனிக்கிற விஷயத்தில் நீங்கள் ரொம்ப லேக்காக இருக்கீங்க, அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அவங்க சரியா இல்லை போல இருக்கு. மறுபடியும் 2வது நிருபம் எழுதும்போது சொல்கிறார், 9:1, அந்த 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:1, பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாய் உங்களுக்கு ஏன்னா ஏற்கனவே அதிகமாக என்ன பண்ணிட்டு இருக்காரு, 1 கொரிந்தியர் எழுதியிருக்காரு. இன்னும் அவங்க சரியா கேட்ட மாதிரி தெரியல, மறுபடியும் வலியுறுத்துகிறார். அப்படியானால் அது முக்கியமான காரியமா இல்லையா? 12ஆம் வசனத்தை போடுங்க, அதே அதிகாரம் 12ஆம் வசனம் 9:12. இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதனால் சம்பூரண பலதுள்ளதாயும் இருக்கும். அல்லேலூயா. நீங்க பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்கிறது இன்னும் நிறைய நிறைய நன்மைகளை நம்முடைய சபைக்கு கொண்டு வருகிறதா இருக்கும். எனவே ஒரு தனி மனிதனாக இருந்தாலும், ஒரு குடும்பமாக இருந்தாலும், ஒரு சபையாக இருந்தாலும், பரிசுத்தவான்களுக்கு செய்கிற ஊழியத்திலே கவனம் செலுத்துகிற கூட்டமாய் நீங்கள் இருப்பீர்களானால் இந்த எழுப்புதலின் காலத்தில் நீங்கள் சரியாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை தகுதிப்படுத்தின சபையாய் காணப்படுவீர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பேதுருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, லித்தா ஊரில் இருக்கிற பரிசுத்தவான்களை தேடி போனாராம். பாருங்க, பரிசுத்தவான்களுக்கும் குறைகள் உண்டு, பரிசுத்தவான்களுக்கும் வியாதி வரும், பரிசுத்தவான்களுக்கும் பலவீனங்கள் வரும். நீங்கள் 9:32 அப்போஸ்தலர் 9:32 வாசிங்க, நம்ம முடிச்சிருவோம். பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கு போனான். அங்கே போனீங்கன்னா அங்கே ஒருத்தர் வியாதியாக இருக்கிறார். அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ஒருத்தர் வியாதியாக இருக்கிறார். வியாதியாக இருக்கிறவருக்காக போய் ஜெபம் பண்ணி அவர் என்ன செய்கிறாரு, சுகமாக்குகிறார். பரிசுத்தவான்கள் எத்தனையோ பேருக்காக ஜெபம் பண்ணி எவ்வளவோ நன்மையை கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆறுதல் உண்டாகும்படியாய் ஜெபிப்பதற்கு ஆள் இல்லாத நேரத்தில் மனிதர்கள் தானேங்க, மனிதர்கள் தானே கர்த்தருடைய ஊழியர்கள், பரிசுத்தவான்கள் மனிதர்கள் தானே. நாங்கள் என்ன வானத்திலிருந்து பொத்து குதிச்சு வந்த தேவ தூதர்களா? எங்களுக்கும் பலவீனங்கள், போராட்டங்கள். அந்த நேரத்தில் பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் செய்கிற ஊழியம் அவங்கள மறுபடியும் உற்சாகப்படுத்தி கர்த்தருக்காக ஓட வைக்கக்கூடிய வல்லமை உடையதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். எத்தனையோ நேரங்களில் சோர்ந்து முடியாமல் கிடக்கிற நேரங்களில் ஸ்தோத்திரம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ஊழியர்களுக்கு ஊழியம் செய்கிற ஊழியத்தை ஒரு 14 ஆண்டுகளுக்கு முன்னாடி கர்த்தர் எனக்கு கொடுக்கும்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்த ஊழியர்கள் என்னை வெகுவாய் காயப்படுத்தினார்கள். ஆமாம், ஏன்னா நான் திருநெல்வேலிக்கு புதுசு. ஏற்கனவே 25 வருஷம் 30 வருஷம் ஊழிஞ்சிக்கிட்டு இருக்கிற பெரிய ஆட்கள்லாம் வளர்ந்துன்னு கொட்டை போட்ட ஆட்கள்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க. நான் நேற்று பெஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காளான். ஆனால் என் மேலே அந்த அழைப்பு இருந்ததுனால ஒரு சில ஊழியர்களை கூப்பிட்டு ஊழியர் கூட்டம் நடத்தணும்னு சொல்லி சேர்ந்து உட்காந்து ஜெபம் பண்ணுறோம். அதுக்கு எனக்கு உண்டான நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் ரொம்ப கடுமையாக இருந்தது. அப்போ நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், இது நமக்கு தேவையில்லாத வேலை. ஊழியர்களை கூப்பிட்டு ஊழியம் செய்யறது ஆண்டவர் சொன்னாராலும் இது இவங்க இவ்வளோ நெருக்கடி பண்ணுறாங்க, இது நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி நான் என்ன செய்ய போகிறேன், அந்த ஊழியத்தை நான் விட்டு விடுவதற்கு தீர்மானித்து இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது. ஒரு ஃபோன் கால் வருது. அப்படியே ஆண்டவர் அந்த ஃபோன் கால் மூலமாக என்கிட்ட பேசினார். சேலத்திலேருந்து ஒருத்தர் பேசினார், நீங்கள் இந்த விஷயத்தை தொடர்ந்து செய்யுங்க, கர்த்தர் அதை தொடர்ந்து செய்ய விரும்புகிறார், நாங்கள் உங்களுக்கு மாதம் மாதம் உதவி செய்கிறோம், இந்த ஊழியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், நம்மளை பலப்படுத்துவதற்கு ஆண்டவர் இந்த மனுஷனை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நம்மளை உற்சாகப்படுத்துவதற்கு ஆண்டவர் யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறார். நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஏவுதலை கொடுத்து உன் பாஸ்டரை உற்சாகப்படுத்து, அந்த ஊழியக்காரனுக்காக ஜெபம், அவருக்கு ஒரு உதவி செய் அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் அந்த வேலையை நீங்கள் செய்யாமல் போவீங்கன்னா பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்ய தவறுகிறீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமாம், ஒரு பரிசுத்தவானுக்கு, ஒரு பரிசுத்தவாட்டிக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் ஏவியும் செய்யாமல் இருப்பீர்களானால் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு செய்கிற ஊழியத்தை செய்ய தவறுகிறீர்கள். அது நல்லதல்ல. நான் நெகட்டிவாக அதனால் உண்டாகிற விளைவுகளை விளக்கி சொல்ல விரும்பலை. நீங்கள் கீழ்ப்படியுங்கள். ஏற்கனவே 7 பேர் செஞ்சு வர்றீங்க, இன்னும் நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையில் செய்யலாம். ஆமாம், நான் சொல்ல இதை சின்ன சின்ன காரியம் அது எவ்வளவு அவர்களை உற்சாகப்படுத்தும் தெரியுமா? ஒரு முறை நான் கற்றுக்கொண்டேன். ஒரு முறை என்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு வர்றாங்க, சாப்பிட்டுட்டு கை கழுட்டு வாரீங்க, நல்லா சாப்பிட்டீங்களா
அப்படின்னு கேட்கறதுல அவங்களுக்கு என்ன உண்டாகுது? ஒரு பெரிய திருப்தி உண்டாகுது. இதை கூட ஐயா உங்களால் செய்ய முடியாது. ஒரு ஃபோன் பண்ண உங்கள் பிரச்சனையை மட்டுமே பாஸ்டர் சாப்பிட்டீங்களா, நைட் நல்லா தூங்குனீங்களா, ஒரு வார்த்தை கேட்டால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அவன் எடுத்த உடனே எனக்கு எவ்வளோ தலைவலிக்கு தெரியுமா பாஸ்டர், எவ்வளோ வேலையா, ராத்திரி நான் தூங்கவே இல்லை, எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். எடுத்த உடனே அப்படி ஆரம்பிச்சா ஏற்கனவே பாஸ்டருக்கு தலைவலிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாம். இப்போ சமீபத்தில் 2 மணிக்கு ஒருத்தர் ஒரு அம்மா எழுப்பி ஐயா ஐயா ஐயான்னு ஒரே அழுக. என்னம்மான்னு அவங்க விஷயத்தை கேட்கறதுக்குள்ளே எனக்கு பெரிய பாழாகி போச்சு. அப்புறம் 5 மணி வரைக்கும் தூக்கம் இல்லை. நமக்கு இப்படி கேட்டு நமக்கு அப்புறம் என்ன தூக்கம் வருமா? ஆமாம். எங்களுடைய பிரயாசங்கள், எங்கள் வலி வேதனைகளை யாரிடத்துலையாயிலும் பகிர்ந்து கொள்வோமானால் எங்களுக்கு நல்லா இருக்குன்னு தோணும். ஆனால் எங்களுடைய பாரத்தை உண்மையாக எங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு ஆள் இல்லாத நேரங்களில் நிறைய நேரத்தில் கர்த்தருடைய ஊழியர்கள் சோர்ந்து அமர்ந்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட நேரங்களில் சபையார் பரிசுத்தவான்களுக்கு செய்கிற ஊழியம் அவர்களை உற்சாகப்படுத்தி கர்த்தருக்காக ஓட செய்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நேற்று ராத்திரி நான் தூங்க போகும்போது மணி 3. நேற்று ராத்திரி நான் பிரசங்கம் பண்ணி முடிக்கும்போது மணி 1. மணவாள அந்த ஊர் பேர் வரமாட்டேங்குது. ராத்திரி அங்கே போய் ராத்திரி பிரசங்கம் பண்ணி முடித்து நான் 1 மணிக்கு 1:15 கிட்ட நான் பிரசங்கம் முடித்து வெளியே வரேன். நான் தூங்க போகும்போது மணி 3. திரும்ப காலையில் எழும்பி எங்கள் சபையின் ஆராதனை, அங்கே ஒரு பிரசங்கம் பண்ணி அந்த வேலைகளை முடிச்சுட்டு அடுத்த ஆராதனைக்கு ஆட்களை செட் பண்ணி விட்டு இங்கே வந்து திரும்ப மாலை சாயங்காலம் கூட்டங்களுக்கான ஆயத்தங்களுக்காக நான் ஓடி. அப்போ மனுஷன் தானேங்க, மனுஷன் தானே. ஆமாம். நேற்று நான் மத்தியான சாப்பாடு சாப்பிடும்போது மணி 5. நேற்று சனிக்கிழமை நேற்று மத்தியான சாப்பாடு சாப்பிடும்போது மணி 5. அடுத்தது 6 மணி கூட்டத்திற்கு ஆள் கூப்பிட்றாங்க. பாஸ்டர் கரெக்டாக வந்துடுவீங்களா? சிஸ்டர் நான் ஒரு வாய் சாப்பிட்டு வந்துடுறேன், வயிறு பசிக்கு. அப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் நேரம் வந்துருங்க, இட்லி எல்லாம் ரெடி ஆகிட்டு நீங்கள் சாப்பிட்டு மீட்டிங் போகலாம் அப்படின்னு. நம்பி போயிட்டேன். போனால் அங்கே ஃபுல்லாக ஆட்கள் நிரம்பி இருக்காங்க. ஏற்கனவே பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. போன உடனே நம்ம இட்லி தரேன்னு சொன்னீங்களே அப்படின்னு போக முடியும்? உண்மையாகவே சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் ஒரு டீ கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. நான் ஏன் இப்படி இருக்குன்னு நினைக்கிய? நம்பி போனேன். அந்த சிஸ்டர் ஒரு வார்த்தை சொல்லட்டுமே சாப்பிடுங்கன்னு. போனோன்னே எல்லாம் வந்துட்டாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுவோம், ஹல்லேலூயா. உடனே போனேன், பைபிளை திறந்து பிரசங்கம், அப்புறம் வல்லமையா பிரசங்கம் பண்ணி எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி விட்டுட்டு இத்து தேஞ்சி பசியெல்லாம் போய் எல்லாம் வயதெல்லாம் அடைச்சதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிடுங்கன்னு 5 இட்லி வச்சாலும் 4 இட்லி சாப்பிட்டு மிச்சம் ஒன்று தான். ஒன்றுமே அங்கே உள்ள எல்லாம் தான் காஞ்சி அங்கே எல்லாம் போயிட்டு. கொஞ்சம் பரிசுத்தவான்களுடைய குறைவிலே உதவி செய்வதற்கு ஒரு மனம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் உங்கள் நிமித்தம் எத்தனையோ ஊழியர்கள் பலப்படுவார்கள், ஊழியங்கள் கட்டி எழுப்பப்படும். அல்லேலூயா. உங்களை குறையா சொல்லலை, நீங்கள் செய்கிறீங்க, இப்பொழுதும் செய்து வர்றீங்க, இனியும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படி எழுப்பி நிற்போமா கர்த்தருடைய சமூகத்தில், அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, இப்படி ஒரு ஊழியம் இருக்கிறது என்பதை இப்பொழுது அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை செய்யும்படியான வாய்ப்பை, சூழ்நிலையை எங்களுக்கு உருவாக்கி தாங்க ஆண்டவரே. இன்று முதல் நாங்கள் அந்த ஊழியத்தை செய்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த கிருபைகளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேட்போம். கர்த்தர் இந்த ஊழியத்தை செய்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த ஊழியத்தை செய்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஸ்தோத்திரம் இயேசு, ஸ்தோத்திரம். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மார்த்தாள், மரியாள், லாசரு என்கிறவருடைய வீட்டுக்கு போறார். பிதா தம்முடைய சித்தத்தின்படி லாசருவை எடுத்துக்கொண்டார். ஆனாலும் அந்த வீட்டில் கை நினைச்ச நினப்பு இயேசுவுக்கு இருந்ததுனால அவர்கள் அழுகிறதை கண்டு 11:35 இயேசு கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. 41ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவே எப்படியாவது உயிரை தரணும் லாசருக்குன்னு இயேசு ஜெபம் பண்றாரு. அது பிதாவின் சித்தமா இல்லையான்னு தெரியல. பிதா தம்முடைய சித்தத்தின்படி லாசரு கொண்டாரு. ஆனாலும் இயேசு அந்த வீட்டில் கை நினைச்சதுனால அதை மறக்காம நினைச்சு ஜெபம் பண்றாரு. பிதா தம்முடைய சித்தத்தை மாற்றி லாசருவுக்கு மீண்டும் உயிரை கொடுக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அந்த மார்த்தாள் மரியாள் வீட்டில் தான் இயேசு எப்போ போனாலும் சாப்பிடுவார். உங்களுக்கு தெரியும்ல, லூக்கா 10:38 அந்த மரியாள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து மார்த்தாள் எழுப்பி போய் எல்லா வேலைகளையும் செஞ்சு சாப்பாடு பண்ணி இயேசுக்கு கொடுக்கறது அந்த குடும்பம் மும்முரமாக இருக்கும். அந்த குடும்பம் இயேசுவால் ஒரு குடும்பமாக இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? அந்த குடும்பம் இயேசு செய்த குடும்பம். இயேசு பிதாவுக்கு ஊழியம் செய்தாலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்வதற்கு ஒரு குடும்பம் அன்றைக்கு இருந்தது.
இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியர்களை உங்க ஜெபத்தினால, உங்க உதவியினால, உங்க அன்பினால, உங்க ஆகாரங்களினால தாங்குவதற்கு கர்த்தர் உங்களை ஞாபகப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களை ஞாபகப்படுத்துகிறார். ஒரு தீர்மானம் எடுப்போம், ஜெபம் பண்ணுவோம். பாஸ்டர் நமக்காய் ஜெபம் பண்ணுவாங்க. கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி பயபக்தியோடு தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இது நல்ல காலவேளை நாங்கள் கேட்ட நல்ல வார்த்தைகள் சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் மறந்து போவதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே. சில நேரம் நம்ம செய்கிற ஊழியங்கள், பிரயாசங்கள் மறைவாய் சொல்லி செய்யணும்னு நினைக்கிறது வேற. என் பிரயாசம் நான் ஆண்டவருக்காக செய்கிறது, என் ஆண்டவருக்கு மாத்திரம் தெரியட்டும் என்கிற குணாதிசயத்தை எங்களுக்குள்ள தாரும் ஆண்டவர். வலதுகிற உயர்த்து ஒரு நிமிஷம் கேட்ப ஆண்டவரே, எங்கள் பேரை சொல்கிற மாதிரி நாங்கள் எதையும் செய்ய வேண்டாம். நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்துக்காக, தேவ ராஜ்யத்துக்காக, பரிசுத்தவான்களுக்காக, ஊழியங்களுக்காக, ஊழியர்களுக்காக செய்கிறது தெரியும்படி செய்ய வேண்டாம். நாங்கள் கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார். சில மறைவிடத்தில் செய்ததற்கு வேண்டிய பலனை கர்த்தர் வெளியரங்கமாய் தரக்கூடிய நாட்கள் வருவதா? சில மறைவிடத்தில் நம்ம ஆண்டவருக்காக செய்கிற பணிகள், கொடுத்தது, விதைத்தது, பிரயாசப்பட்டது, திராணிக்கு மிஞ்சி செய்தது, நேரத்துக்கு மிஞ்சி செய்தது, சில சரீரத்தில் சோர்வுகள் பலவீனங்கள் வந்தாலும் சில ஊழியத்துக்காக ஓடுறது, ஊழியங்கள் வந்து பங்கெடுக்கிறது, இதெல்லாம் கர்த்தர் மறந்து போவதற்கு அநீதி உருவல் அல்லவே. எல்லாவற்றையும் நினைத்திருக்கிற நல்ல ஆண்டவர், எல்லாவற்றையும் நினைத்திருக்கிற நல்ல ஆண்டவர். சங்கீதம் 115:12 சொல்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கரம் தட்டி அந்த நல்ல தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிற ஆண்டவர், நம்மளை மறந்து போகிறவர் அல்ல. பிரதா சிஸ்டர் சபையை கர்த்தருக்காக பிரயாசப்படுறது, கொடுக்கிறது, ஊழியத்துக்காக வர்றது, கிராம ஊழியத்துக்காக வருகிறது, சிறுவர் ஊழியத்தை செய்கிறது, ஊழியத்தினுடைய பகுதிகளை செய்கிறது, ஊழிய காலங்கள் பிரயாசப்படுற ஒவ்வொன்றையும் கர்த்தர் மறந்து போகிறதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே. வேதத்தில் ஊழியத்தை செய்த ஒவ்வொரு பிள்ளைகளும் தாழ்மையோடும் அன்போடும் ஊழியத்தை செய்த அத்தனை பேரையும் கர்த்தர் தேசத்துக்கு அவர்களை விட பிரபலியமாய் காண்பித்திருக்கிறாரே. இந்த காலவேளை நாம ஆண்டவரே சில பகுதியில் பணிவிடை செய்ய, தாழ்மையோடு ஊழியங்களை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்படிப்பட்ட ஊழியர்களாய் எங்கள் வாலிப பிள்ளைங்க, சகோதரர்கள், எங்க இருக்கிற அடுத்த தலைமுறைகள் கர்த்தருக்காக வைராக்கியமாக வரட்டும். வார்த்தையை கொடுத்த அன்பு போதகரை இன்னும் வல்லமையா இந்த பட்டணத்தில் எடுத்து பயன்படுத்தும். அநேக திருச்சபைகளை நிறுவுகிற அப்போஸ்தலராய் கர்த்தர் நிலைநிறுத்துகிற ஊட வந்திருக்கிற பாஸ்டர் வில்சன் அவர்களுக்காக, ஆண்டவர் பீகாலேருந்து வந்திருக்கிற அருமையான ஊழியருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தேவ கிருபை கூட இருக்கிற நாளிலிருந்து தொடங்க இருக்கிற தானியேல் உபவாச ஜெபம், 21 நாள் உபவாச ஜெபத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ வல்லமை, தேவ பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்கள் ஊழியத்தில் திறந்து வாசலை தார், பெரிய நிறைவேற்றார். கர்த்தருடைய வல்லமை நாளுக எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அருமை பிதாவே. ஜெபம் ஜெபம் ஜெபம், துதி துதி, ஆராதனை ஆராதனை, புதுப்பாடல் புதுப்பாடல், யுத்தம் யுத்தம், எழுப்புதல் எழுப்புதல், உத்தரவாதம் உத்தரவாதம், ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம். திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இயேசுவோடு 1 மணி நேரம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை மாலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாட கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமீச்சு
இரவு ஜெபம் இரண்டாம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேரம் துதி ஆராதனை தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9500373818. தொலைபேசி எண் 0461310232. வாருங்கள் ஆராதிப்போம், வாருங்கள் உயர்த்துவோம், வாருங்கள் யுத்தம் செய்வோம்.